சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து காசாவுடைய நிலவரத்தையும் அமெரிக்காவுடைய நிலவரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அமெரிக்காவுக்கு துணை போன பிரித்தானியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர இருக்குது. அமெரிக்காவிலிருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி பிரிட்டானியா வரையும் அந்த பிரச்சனை போயிருக்குன்னு சொல்லலாம். எத்தனையோ சீரழிவுகளை அமெரிக்கா இந்த ஆண்டு சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ அதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டானியாவுக்கு வேற கொஞ்சம் நவுத்தி விட்டுருக்காங்க. இங்கிருந்து இயற்கை பேரழிவுகள் அப்படியே பிரிட்டானியாவுக்கு போயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி அதுக்கு ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆதரிச்சதுக்கு இயற்கையே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகுது. அந்த நிகழ்வை பார்க்க அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இப்ப அது ரொம்பவே சச்சரவாக மாறி இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். ட்ரம்ப் லூசியானாக்கு போய் அங்க பிரஸ் மெம்பர்லாம் கேட்குறாங்க, காசாவில் போர் இப்போ நிறுத்தப்பட்டிருந்தது, மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா அவங்க பிணை கைதிகள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் காசாவை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி என்ன பண்ணுவேன்னா முழுசாக வாங்கிடுவேன், வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கி அதை என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு ஏரியாவை ஒவ்வொரு நாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொடுத்துருவேன், விற்றுருவேன். அதாவது சவுதிக்கு இதில் தெற்கு பகுதி, அதே மாதிரி பக்கத்தால் இருக்கக்கூடிய இன்னொரு நாடுக்கு இதில் வடக்கு பகுதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா அப்படியே அது நிலத்தெல்லாம் கூறு போட்டு விற்பாங்கல்ல, ஒரு இடத்த எடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்களோ அதை நான் காசாவில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் லூசியானால ட்ரம்ப் இதை சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க. அந்த மக்கள் அவங்களுடைய நிலத்துக்காக போராடிட்டு இருந்தா அந்த நிலத்தை அமெரிக்கா வாங்கி கூறு போட்டு மற்ற எல்லா நாடுக்குமே விற்று காசா அப்படிங்கிறது ஒரு தனி நாடாக நான் வச்சுக்க மாட்டேன், அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கான ஒரு நிலமாக ஆக்குவேன், அதில் என்ன பண்ணுவேன் வர்த்தகத்துக்காகவே நான் விற்பேன், எல்லாருக்குமே தேவையான வர்த்தகத்துடைய பிரயோஜனத்துக்காக அவங்க அதில் காசை செலவு பண்ணி எல்லா நாடுகளுமே வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது உங்களுடைய கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு இத்தனையும் சொன்ன ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சொன்னது மட்டும் கிடையாம இது என்னுடைய ஐடியா தான், இது கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, அமெரிக்கா கவர்மெண்ட் இதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சொந்த ஐடியா தான், இதுக்கு வேற யாருக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தூதுக்குழு, அமெரிக்காவுடைய தூதுக்குழு தான் பீஸ் டாக் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு ஒரு பக்கம் பீஸ் டாக் பேசிட்டு தான் இருக்காங்க. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் கடைசியாக நாங்கள் கையெழுத்து போடுறோம், சுதந்திரம் கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தா, மறுபக்கம் ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய அறிவிப்பெல்லாம் விளக்கறேங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவருடைய அட்வைசரு ட்ரம்ப் இப்படி சொல்ல அப்படி சொன்னாரு, அப்படி சொல்லல இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இவர் லூஸ்தனமா பேசுறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பார்க்கும் போது ஒன்னோட ஒன்று சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. ட்ரம்ப் தனியா பேசுறாரு, அவருடைய அட்வைசர் அதை வேற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் போர் நிறுத்தத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அங்கிருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால பிரஸ்ஸே சொல்றாங்க இது ஒரு மாதிரி முட்டாள்தனமான மாதிரி காரியமா இருக்கு. அதாவது ஒரே மாதிரியான நிலைமையிலிருந்து யாருமே ஒரு முடிவு எடுக்கல, ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. அதுவும் ட்ரம்ப் பேசினா ஒரு வரலாறும் தெரியாம யாருமே இந்த மாதிரிலாம் வரலாற்றிலே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. கனடாவை நாங்கள் சேர்த்தி போங்கிறாரு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் எடுத்து போங்கிறாங்க, இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. பனாமா கால்வாய் எடுத்து போங்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கனால இன்னைக்கு ஐநாலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, புட்ரஸ் அவர்களே சொல்லும் போது இதை சுத்தமாக ஆதரிக்க முடியாது, இது எந்த மாதிரியான விளைவுகளுக்கு கொண்டு போகுனா ஒரு நாட்டவே கூறு போட்டுட்டு இருக்காங்க, இப்படிலாம் யாருமே செஞ்சதில்லை. அதனால ட்ரம்ப்புக்கு எதிராக எல்லா நாடுகளும் சேர்ந்துக்குங்க, 192 நாடுகள் இருக்கீங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க இந்த நேரத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக பேச ஆரம்பிங்க, இல்லாட்டினா அடுத்தது உங்க நாடுகளும் என்ன பண்ணும் அமெரிக்கா தத்தெடுத்துக்கும், அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட சேர்த்திப்பாங்க. ட்ரம்ப் எதையும் செய்யக்கூடிய ஆள் தான், இதுலயே நீங்க புல் ஸ்டாப் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்ப காசாவுக்காக ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறதோட காசாவுக்கு நடக்கிறதா நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஏன்னா அவர் நிறைய இடத்த சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப் அமெரிக்காவோட சேர்த்த போறேன்ட்டு. இதோட 1 2 கிடையாது, அவர் 4 5 சொல்லிட்டு இருக்காரா. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையாயிரும், முதல்ல நீங்க தடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாடையும் ஒன்றிணைய சொல்லி ஐநாலிருந்தே அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது. மறுபக்கம் பார்க்கும்போது சிரியா வாயே திறக்காம இருந்தாங்க, போனாங்க, ஆசாத்தை கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜூலானி வாயை திறக்காம இருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. முதல் தடவையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் சொல்றதா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ட்ரம்ப் சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை, காசாவில் இதை தான்
தானே இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல வருஷமாக ட்ரை பண்ணாங்க. எப்போ நடந்துச்சு? அது நடந்ததே கிடையாது. இப்போ மறுபடியும் நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம். அதனால சிரியா காசாவின் பக்கம் இந்த விஷயத்துக்காக துணை நிற்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து சிரியா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம், காசா விஷயத்தில் காசா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோன்னு வந்து இன்னைக்கு முதல் தடவை வாய் திறந்திருக்காங்க. இல்லாட்டினா நாளைக்கு அவங்களுக்கும் அதே நிலைமை தான். ஏற்கனவே வந்து இஸ்ரேல் பாதி இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க. சிரியாவில் வாயை திறக்காம தான் ஜூலானி இருந்துட்டு இருக்காரு. இதில் வந்து பார்க்கும்போது எதுவுமே பேசலைங்கும் போது காசா பிடிக்கிற அதே நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, சிரியாவையும் பிடிச்சிருவாங்க. சிரியா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. மற்ற எல்லாத்தையும் விட காசா கூட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். சிரியா தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக வீக்காக இருக்குது. ஏன்னா அங்கே ஆளே இல்லாத மாதிரி இருக்குது. யார் வேணால் பூந்து உள்ளக்குள்ள ஆட்சி நடத்தலாங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறதுனால இப்போ வந்து சிரியா கொஞ்சம் வந்து கண் விழிச்சிருக்காங்க. இனி இவங்க பின்னாடி நாம் போனோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரம்ப் தான். தேவையில்லாமல் வாயை வச்சுக்கிட்டு நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி என்ன பண்ண போகிறேன், காசாவை ஆக்க போகிறேன்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய எதிர்ப்புகள் இப்போது வந்து கிளம்பிட்டு இருக்கு. அது ரொம்ப சச்சரவாக மாறிட்டு இருக்கு. அதனால வந்து இஸ்ரேலுக்குள்ள கூட வந்து என்ன இருக்குன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் வெடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இன்னி நம்மளுடைய பிணைகீதியிலே வரமாட்டாங்களே, இவங்க இப்படிலாம் அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர்கள் வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி கவலை, அவங்க மக்கள் வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காசாலேருந்து வந்துச்சு. அப்படியே நம்ம பிரிட்டானியாவுடைய நிலைமையை பார்த்துடலாம். பிரிட்டானியா ஆரம்பத்திலிருந்து அமெரிக்கா சொல்கிற பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழுவை எதிர்த்து கடலில் சண்டை போட்டதே வந்து யாருன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து அமெரிக்கா, இன்னொன்று பிரிட்டானியா தான். மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்தாங்க, ஓடிட்டாங்க, போர்க்கப்பல் எடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கடைசி வரி அடி வாங்கி சாவேன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரிட்டானியா உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது பிரிட்டானியாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான் வந்துட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா, பிரிட்டானியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் பகுதி அங்கெல்லாம் வந்து பக்கம்தான். அதெல்லாம் வந்து ஒரே ரீஜியனாக இருக்கும். அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடல் தண்ணியில் எப்படி இருக்குன்னா ஐஸில் வந்து உறைஞ்சிருக்கும். அங்கே அப்படி தான் வந்து கிளைமேட் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் கடும் பனி இருக்குன்ட்டு. அங்கே கிளைமேட்டே அப்படி இருக்கிறதுனால கடல்மே வந்து என்ன இருக்குன்னா உறைஞ்சிருக்குன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அதெல்லாம் டன்னு கணக்காக என்ன ஆயிருக்குன்னா அந்த கட்டியெல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கட்டிகள் என்ன ஆகுதுன்னா உருக ஆரம்பிச்சுன்னு என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு உருகுனது என்ன ஆயிரும், வெடிச்சு வந்துடும். அதாவது பெருசாக ஒரே இடத்துல இருக்கிறது உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பிரிஞ்சு வந்தது என்ன ஆகும்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அமெரிக்காலேருந்து ஒரு பெரிய கட்டி பனிப்பாறை கட்டி என்ன இருக்குன்னா இப்போ வந்து பிரித்தானியாவை நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்குது. பிரித்தானியாவுக்கு வரும்போது அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும்னு வந்து சொல்லப்படுது. வெறும் கட்டி தானே அப்படின்னு கேட்காதீங்க. அந்த ஒரு கட்டி மட்டுமே ஒரு லண்டன் சைஸுக்கு இருக்காமா. ஒரு லண்டன் எவ்வளோ சூடு இருக்குமோ அந்த அளவுக்கான அகலத்தோட நீளத்தோட இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. உலகத்தில் தண்ணி தான் வந்து அதிகமான பங்கு இருக்குது. மனிதர்கள் நிலம்லாம் வந்து பார்க்குற நிலத்தை வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி கம்மியாக இருக்கும், தண்ணியுடைய சக்தி கம்மியாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. அதிகமாக நமக்கு வந்து உலகத்தில் தண்ணி தான் இருக்குதுங்கும் போது அந்த தண்ணி தான் வந்து பெரிய தாக்கத்தை எப்போதுமே அழிவுகளில் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடியும் சரி உலகம் ஆரம்பிச்சதுலேருந்தே தண்ணீரால் அழிஞ்ச சமுதாயம் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா அமெரிக்காவிலேருந்து உருகிற பனி எல்லாம் அந்த பெரிய பெரிய கட்டிகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பயணிச்சு இப்போ பிரித்தானியாவுக்கு போயிட்டுருக்கு. அங்கே நிறைய வந்து கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக பெங்குயின்லாம் என்ன இருக்குன்னா இறந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால அவங்களுடைய கிளைமேட்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி நீர்மட்டம்லாம் உயரும். பிரித்தானியாவுக்கு எப்படி அமெரிக்காவில் நெருப்பால் வந்து சேதங்கள் ஏற்பட்டு நிறைய வந்து இப்போ இழந்தாங்களோ அந்த மாதிரி வந்து நீரால் வரக்கூடிய அழிவுகள் ஜாஸ்தியாகும். பிரித்தானியா அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு துணை போனாங்க. கடைசியில் அங்கிருந்து வரக்கூடிய இயற்கை பேரழிவுகள் இப்போது பிரித்தானியாக்கே வந்து ஆபத்தாக தான் முடிச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த ஒரு 15 நாளில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இஸ்ரேலுக்கே வந்து என்ன இருக்குன்னா வந்து சுனாமி எச்சரிக்கை வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இஸ்ரேலில் வந்து இப்போது வந்து பாதுகாப்பெல்லாம் வந்து பலப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய சாண்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தா அமெரிக்காலையும் என்ன பண்ணியிருந்தாங்க, சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னன்னா பிலிப்பைன்ஸ் தீவுகளில் வந்து கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே வந்து என்ன இருக்குன்னா இப்போ சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா முழுவதும் கொடுக்கல, அமெரிக்காவுடைய சில தீவுகளுக்கும் கனடாவுடைய சில தீவுகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து பார்க்கும்போது பிரித்தானியாவிலையும் இந்த மாதிரியான இயற்கை பிரச்சனைகள் யாரெல்லாம் காசா விஷயத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் உலகத்தில் இவ்வளோ ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு அதிகமாக இந்த ஆண்டு பார்க்கும்போது இயற்கை பேரழிவுகள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆண்டுலையும் இந்த அளவுக்கு வந்து
பெருசாவோ தொடர்ந்து அழிவுகள் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் நம்ம கவனிக்கணும். இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான், எல்லா நாடுகள்லையுமே வருது, எங்கேயுமே வெள்ளம் வந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து இவங்களுக்கெல்லாம் வருது, இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு படிப்பினையாக தான் இருக்குது. இறைவனே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.